கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருந்திருக்கிறார். வினோத்குமார், விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. அதாவது நேற்றைய தினம் கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் அருகே தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக பார்த்தோம்னால் நேற்றைய தினமே அந்த கேட் கீப்பராக பணிபுரிந்து வரக்கூடிய பங்கஜ் சர்மா என்பவர் அந்த ரயில் வரக்கூடிய நேரத்தில் ரயில்வே கேட்டை மூடாமல் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே துறை உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் அவரை கைது செய்து ரயில்வே இருப்பு பாதை போலீசார் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா இந்த விபத்து தொடர்பாக விசாரணை செய்வதற்காக ரயில்வே துறை சார்பில் அதாவது ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பார்த்தோம்னா 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தோம்னால் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மற்றும் ரயில்வே துறை ரயிலை இயக்கியவர்கள், ரயில்வே துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 13 பேர் மற்றும் அந்த 13 பேர் பார்த்தோமானால் அந்த தனியார் பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் சங்கர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அபிராமி. தொடர்ந்து பார்த்தோமானால் இந்த விசாரணையில் நேற்று முதலே முரண்பாடான கருத்துக்கள் என்பது கூறப்பட்டு வந்தது. முதலில் பார்த்தோமானால் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் கேட் மூடப்பட்டிருந்ததாகவும் கேட் ஊழியரிடம் தான் விரைவாக செல்ல வேண்டும், கேட்டை துறங்கள் என்று கூறியதாக ஒரு அறிக்கையை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. அதன் பிறகுதான் ரயில்வே ஊழியர் கேட்டை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் கூறிய வாக்குமூலம் என்னவென்றால், தான் வாகனத்தை இயக்கி கொண்டு வரும்பொழுது அங்கு கேட் மூடாமலேயே இருந்தது, அதனால்தான் நான் கேட்டை கடக்க நேரிட்டது எனவும் கூறியிருந்தார். அதே போன்று விபத்தில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வந்த பள்ளி மாணவனும் அதே வாக்குமூலத்தை தான் அளித்திருந்தார். எங்கள் வாகனம் வரும்பொழுது கேட் மூடப்படாமல் இருந்தது என்ற வாக்குமூலம் அளித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே என்ன நடந்தது என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த குழுவில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் கேட் கீப்பர், அந்த வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்மன் பார்த்தோம்னா ரயிலை இயக்கிய ஓட்டுநருக்கு கூட அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது அபிராமி. இந்த 13 பேரையும் முழுமையாக விசாரணை செய்த பிறகே விபத்து நடந்ததற்கான முழுமையான காரணம் வெளியிடப்படும் எனவும் தெற்கு ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிராமி. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.